நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் பொதுத் தேர்வு 2023 நடந்த பிசி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வினாத்தாளை ஒவ்வொன்றையும் ஒழுங்காக பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பகுதி 1 டோக்கியோ ஒலிம்பிக் 2020 ஆண்கள் ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியர் நீரஜ் சோப்ரா. பொறுத்துக: ராஜாராம் மோகன் ராய், பிரம்ம சமாஜம். சுவாமி தயானந்த சரஸ்வதி, ஆரிய சமாஜம். ஜோதிபா பூலே, பிரம்ம சமாஜம். சத்ய சோமத் சமாஜ். ராமலிங்க சுவாமிகள், சமரச வேத சன்மார்க்க சங்கம். ஆன்சர் பி ஆன்சர். அடுத்து பொறுத்துக: இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் மும்பை, இந்திய சூரிய சக்தி நிறுவனம் புதுடெல்லி, இந்திய நிலக்கரி நிறுவனம் கொல்கத்தா, இந்திய மாங்கனிச தாது நிறுவனம் நாக்பூர். இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 26 நவம்பர் 1949. பிறந்த குழந்தைகளுக்கு முதலில் போடப்படும் தடுப்பூசி எது? பிசிஜி. டேஸ் உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு? தேங்காய் ஓடு. மத்திய தொழில்நுட்ப பாதுகாப்பு படை முக்கியமான உள்கட்டமைப்புகளை பாதுகாக்க. மத்திய ரிசர்வ் போலீஸ் படை உள்நாட்டு பாதுகாப்பை பராமரிக்க. எல்லை பாதுகாப்பு படை இந்தியா மற்றும் பாகிஸ்தான், வங்காளதேசம் போன்ற அண்டை நாடுகளுடையான எல்லை பாதுகாப்பு. தேசிய பாதுகாப்பு படை பயங்கரவாத தாக்குதலை கையாள. வாக்கியம் 1 வருமான வரி தனிநபர் பெறுகின்ற வருமானத்தின் அடிப்படையில் விதிக்கப்படுகிறது. வருமான வரி வசூலிக்கப்படும் விகிதம் வருமான அளவை பொறுத்து மாறுபடக்கூடியதாகும். 1 மற்றும் 2 இரண்டுமே சரி. கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு. இவ்வாறு கூறியவர் யார்? காந்தி. இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டின் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இங்கிலாந்து. சோற்று கற்றாழை இலைகள் டேஸை குணமாக்க பயன்படுகிறது? தோல் எரிச்சல். கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய உதவுவது குழி லென்ஸு. வாக்கியம் 1 ரஷ்யா இஸ்ரேல் மீது போர் தொடுத்துள்ளது. வாக்கியம் 2 சீனா இலங்கை மீது போர் தொடுத்துள்ளது. ஆப்ஷன் 1 மற்றும் 2 சரி. வாக்கியம் 1 இந்திய தேசிய பாடல் வந்தே மாதரம். இது ஆனந்த மடம் என்ற நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது. வாக்கியம் 2 வந்தே மாதரம் என்ற பாடலை இயற்றியவர் பிங்களி வெங்கையா. ஆப்ஷன் 1 மற்றும் சரி. பன்னாட்டு சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு 1920. தமிழ்நாட்டின் வேளாண் பருமான நவரையின் அறுவடை காலம் பிப்ரவரி டு மார்ச். அறுவடை காலம் கேட்டிருக்காங்க. பிப்ரவரி டு மார்ச். செயற்கை இலைக்கான எடுத்துக்காட்டு நைலான். ஆகாஷ், அக்னி, நாக் மற்றும் பிரம்மோஸ் இந்திய தற்காப்பு சூழலில் சேர்க்கப்படுகின்றன. அவை என்னென்ன? ஏவுகணை அமைப்புகள். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? செம்பு. உலகின் மிக ஆழமான அகழி எது? மரியானா அகழி. பொருள் ஒன்றை மேல் நோக்கி வீசினால் புவியீர்ப்பு விசையின் தாக்கத்தால் அதன் திசை வேகம் படிப்படியாக குறையும். பொதுத்துறை டேஸ் உடையது? சேவை நோக்கம். வாக்கியம் 1 கொடுமணல் தமிழ்நாட்டின் ஈரோட்டுக்கு அருகில் உள்ளது. வாக்கியம் 2 தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட குடுவை இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆப்ஷன் 2 மட்டும் சரி. திப்பு சுல்தான் எந்த போரில் கொல்லப்பட்டார்? 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர். வாக்கியம் 1 நைல் நதி ஆப்பிரிக்கா ஆறுகளின் தந்தை என அழைக்கப்படுகிறது. வாக்கியம் 2 சாம்பசி நதி நைஜீரியாவின் வாழ்வாதார நதி என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் 1 மட்டும் சரி. இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் சார்லஸ் டார்வின். டைபாய்டு தொற்றை தடுக்க எந்த தடுப்பூசி செலுத்தப்படுகிறது? TAP. 2023 உலக சதுரங்க போட்டியில் 2ஆம் இடம் பெற்ற இந்திய பிரக்யானந்தா ரமேஷ் பாபு. முல்லை நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் யாது? ஆணிரை மேய்த்தல். எந்த 2 நாட்களில் புவியின் அனைத்து பகுதிகளில் பகல் மற்றும் இரவு பொழுது சமமாக காணப்படும்னா 21 மார்ச் மற்றும் 23 செப்டம்பர். 1863 ICS தேர்வில்
தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார்? சத்யேந்திரநாத் தாகூர். பால் தயிராகுதல் என்பது ஒரு டேஸ். இது வந்து நொதித்தல் வினை தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆனால் மீளா வினையும் வரும். மீளா வினை வந்தால் தயவுசெய்து கிளிக் பண்ணிடாதீங்க. நொதித்தல் வினை தான் ஆன்சராக இந்த வருஷத்தில் கொடுத்துருந்தாங்க 2023. அதனால் ஆன்சர் நொதித்தல் வினை. பொறுத்துக. போர்ச்சுகீசியர்கள் கொச்சின். டச்சுக்காரர்கள் பழவேற்காடு. பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரி. டேனிஷ்காரர்கள் ட்ராங்குபார். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பின்வருவனவற்றில் எதனை எளிதாக அமுக்க இயலும்? திரவம். தவறான இணையை கண்டறிக. சேரநாடு சேலம், கர்நாடகம் நாமக்கல். பரதநாட்டியம். இதெல்லாம் தவறானதானே கேட்டிருக்காங்க. அப்போ வந்து சி தான் ஆன்சர். பொறுத்துக. பரதநாட்டியம் தமிழ்நாடு. பாங்க்ரா பஞ்சாப். குச்சிப்புடி ஆந்திர பிரதேசம். மணிப்பூர். அடுத்து வாக்கியம் 1. வடகிழக்கு பருவக்காற்றால் தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதி அதிக மழையை பெறுகின்றன. தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகள் 100 முதல் 200 சென்டிமீட்டர் மழையையும், வடமேற்கு தமிழகம் 50 முதல் 100 சென்டிமீட்டர் மழையும் பெறுகின்றன. ஆப்ஷன் 1 மற்றும் 2 சரி. எந்த மலைத்தொடர் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆகும்? ஆரவல்லி மலைத்தொடர். பொறுத்துக. ஐசோதெர்ம் சம வெப்பக்கோடு. ஐசோகேல் சம சூரிய வெளிச்சக்கோடு. ஐசோபார் சம காற்றழுத்த கோடு. ஐசோஹைட் சம மலையளவு கோடு. வாக்கியம் 1. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்ற சங்ககால புலவர் காவிரி பூம்பட்டினம் குறித்து பட்டினப்பாலை என்ற நெடிய பாடலை இயற்றியுள்ளார். வாக்கியம் 2. சோழ மன்னர்களின் தலை சிறந்தவராக கரிகாலன் போற்றப்படுகிறார். ஆப்ஷன் 1 மற்றும் 2 சரி. அதுக்கடுத்தது வாக்கியம் 1. தமிழகத்தில் 2023ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் படுக்கை வசதி கொண்ட ரயில் ஆகும். வாக்கியம் 2. வந்தே பாரத் ரயில் ஐசிஎஃப் பெரம்பூரில் தயாரிக்கப்பட்ட ரயில் ஆகும். ஆப்ஷன் 1 மற்றும் சரி. 2023 உலகக்கோப்பையில் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் யார்? ரோஹித் சர்மா. கீழ்கண்டவற்றில் எந்த சேர்மம் தீயணைப்பானில் பயன்படுகிறது? சோடியம் பைகார்பேட். இந்தியாவில் மிக பெரிய எண்ணெய் வயல் மும்பை ஹை எண்ணெய் வயல். பொறுத்துக. ஆளுநர் மாநில தலைவர். முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர். சபாநாயகர் மக்களவைத் தலைவர். துணை ஜனாதிபதி மாநிலங்களவை தலைவர். பகுதி பி பார்க்கலாம். அதாவது உளவியல் தான். உளவியல் கொஸ்டின்ஸ் வந்து நான் அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து ஆன்சர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த வெண் வரைபடம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சொற்களில் இருக்கும் தொடரை சரியாக குறிக்கிறது? என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? மொழிகள், பிரெஞ்சு, ஜெர்மன். மொழிகளில் தான் இருக்குது ரெண்டுமே. பிரெஞ்சு இருக்குது, ஜெர்மனும் இருக்குது. அதனால் 2க்கும் ஆன்சர் டி. வாக்கியம் 1. சதவீதம் என்பது பகுதியில் 100ஐ கொண்ட ஒரு பின்னம் ஆகும். ஆமாம். அசில் என்பது கடனாய் பெற்ற அல்லது வழங்கிய தொகை. ஆமாம், கரெக்ட். அப்போ 2மே கரெக்டு. கீழ்கண்ட தொடர்கள் சரியான தொடரை தேர்வு செய்க. பானையை உடைத்தது அவன் அன்று. அதுதான் ஆன்சர். வேறுபட்டு இருப்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக. 13, 11, 9. இது வந்து 7. அப்போ இதில் ஆன்சர் 9. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. விவாதம். அவன் உச்ச மதிப்பீடு குறியீடு மதிப்பெண் பெற்றால் உதவித்தொகை பெறுவான். அவன் உதவித்தொகை பெற்றுள்ளான் என்றால் உச்ச மதிப்பீடு குறியீடு மதிப்பெண் பெற்றிருப்பான் என்று விவாதம் சரியானது. 600இன் x% என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பு 75. விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. 11, 10 டேஸ் 100 1001 1000 10001. ஆன்சர் 101. பொறுத்துக. கூட்டு வட்டி a = b 1/r/100n. ஆன்சர் இதுக்கு வந்து டி சி. தள்ளுபடி குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை. நேர்மாறல் y = kx. எதிர்மாறல் xy = k. 1 பில்லியனுக்கு சமமானது 100 கோடி.
ஹச் என்பவரை விட எஃப் என்பவரின் குறைவான பணம் உள்ளது, ஆனால் ஜி என்பவரை விட அதிகமாக உள்ளது. இ என்பவரிடம் எஃப்ஐ விட அதிகமாக பணம் உள்ளது, ஆனால் ஹச் என்பவரை விட குறைவாகவே உள்ளது. இதில் மிக ஏழை யார்னா ஜி தான். கீழ்கண்ட பேச்சு வழக்கிற்கான சரியான எழுத்து வழக்கை தேர்வு செய்க. என்னோடு விளையாட வருகின்றாயா? கேள்விக்குறிகள் இட்ட இடங்களை நிரப்புக. ஏசிஎஃப்ஜே அதுக்கடுத்து என்னது வரும்னு கேட்டிருக்காங்க, எம்மும் ஓஓ. 7 என்பதன் குறியீடு டிஎஃப்டபிள்யூஎஃப்ஓ எனில் கிவன் என்பதன் குறியீடு என்ன? ஹச்ஜேடபிள்யூஎஃப்ஓ. தகளி என்ற சொல்லின் பொருள் அகல்விளக்கு ஆகும். 2 வாக்கியங்களை தொடர்ந்து இரண்டு முடிவுகள் உள்ளன. எந்த முடிவானது 2 வாக்கியங்களுக்கு பின் தொடர்கிறது? வாக்கியம் 1, சில நடிகர்கள் பாடகர்கள், எல்லா பாடகர்களும் நடன கலைஞர்கள். முடிவு, சில நடிகர்கள் நடன கலைஞர்கள், எந்த பாடகரும் நடிகர் அல்ல. ஆன்சர் ஏ. முடிவு ஏ மற்றும் தொடரும். ஒரு டசன் வாழைப்பழங்களின் விலை 20 எனில் 48 வாழைப்பழங்களின் விலை என்ன? 80. குரல் தேடல் என்ற கலைச்சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் வாய்ஸ் சர்ச். எந்த பெண் என் அம்மாவினுடைய பேரனின் மனைவி என்று அருண் சொன்னார். அப்படியெனில் அருண் என்பவர் எந்த பெண்ணுக்கு எப்படி உறவாவார்னா மாமனார் முறை. கைண்டில் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களை அகர வரிசையில் மாற்றி அமைத்தால் எந்த எழுத்து தன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கும்னா எல். அதுக்கடுத்து இதான் இந்த பாக்ஸு. இந்த பாக்ஸோட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வீட்டிற்கு எடுத்து வரும் வருமானம் ரூபாய் 2300 என்றால் சரியான அவர்கள் ஒரு மாதம் எவ்வளவு பணம் உடைகளுக்கு செலவு செய்கிறான்னு பார்த்தா ரூபாய் 414. ஒரு குடும்பத்தில் மாதம் ரூபாய் 6800 சம்பாதித்தார்கள் என்றால் ஒரு வருடத்திற்கு எவ்வளவு ரூபாய் வீட்டு வாடகைக்கு கொடுப்பார்கள்? ரூபாய் 20400. குடும்பத்தார் கொடுக்கும் மாத வீட்டு வாடகை எவ்வளவு? ரூபாய் 550. 871 என்ற எண்ணின் தமிழன் அ ஏ க. வாக்கியங்கள் 1, எல்லா சங்கிலிகளும் கயிறுகள், சில இணைப்புகள் சங்கிலிகள். சில கயிறுகள் இணைப்புகளாகும், எல்லா இணைப்புகளும் கயிறுகள். முடிவு 1 மற்றும் தொடரும். ஆன்சர் பல பாடப்பயிற்சி தொடர்களில் ABCDEF மாணவிகள் சதவீதம் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளது. மொத்தம் 800 மாணவிகள் உள்ளனர். பாடப்பிரிவுக்கு சியில் எத்தனை மாணவிகள் உள்ளன? 16. இதோட பிசி கொஸ்டின்ஸ் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 70 கொஸ்டின்ஸ். நீங்கள் தமிழ் தகுதி தேர்வு பார்க்கணுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதில் மிச்சம் இருக்கிற வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் நம்ம போட்டுகிட்டே இருப்போம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.